கப்புள்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4.44 க்ரோஸ் கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டிவோர்ஸ்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால எது ஒன்று இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ரீல் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 10,000 ரூபா மென் பேரில் போடுறாங்க, 10,000 ரூபா விமன் பேரில் போடுறாங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் டவுனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னா என்னோட என் கார்பஸ்க்கு ஏதாவது சேஞ்ச் வருமா? ஏன்னா நான் மார்க்கெட் டவுனில் ஆரம்பிக்கிறேன். பியூட்டி ஆஃப் எஸ்ஐபி என்னென்னா ஒரு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு மேலே ஏறினது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இப்போ 2009 மார்ச்சில் ஒருத்தர் வந்து லம்சமாக போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு அவருடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதே இது ஒருத்தர் வந்து 2009 அந்த லோ இருக்கு இல்லையா அதுலேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னத்துக்காக முதல்ல நம்ம சேர்க்குறோம். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ நான் எடுத்துக்கலைன்னா நான் வந்து மிஸ் பண்ணுறேன். என்னன்னா நீங்கள் மிஸ் பண்ணலை, எடுத்துக்கல அப்படின்னு சொன்னதுன்னா. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம் சார் என்னென்னா, இப்போ என்னோடய அம்மாவும் அப்பாவும் சரி சேர்த்து வைக்கல, இதுவும் பண்ணல, லேண்டு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க சார், கப்புள் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு. கப்புள்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4.44 க்ரோஸ் கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ரீலை ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க சார், ஏன்னா அதுக்கு நிறைய கேள்வி வந்திருக்கு, அதையும் கேட்குறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி சிங்கிள் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம வந்து இப்போ பேசுகிறது வந்து மோஸ்ட்லி ஒரு சிட்டியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் பர்சனுக்கே வேலை கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம வந்து ஒரு சிட்டின்னு எடுத்துக்கிறோம். சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னதுன்னா இன்வேரியபிளி வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேலை பார்க்காம இருக்கக்கூடிய ஃபேமிலி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் வந்து 2 பேரும் வேலை பார்த்தா தான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஒன்று, இப்போ 2 பேர் சம்பாதிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறேன் 2 பேர் பேர்லையுமே போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹவுசிங் லோன் யாராவது ஒன்று ஹஸ்பண்ட் பேரில் எடுப்பாங்க அல்லது ஒய்ஃப் பேரில் யாராவது ஒருத்தர் பேரில் எடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய டிவோர்ஸ்லாம் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. அதனால் எது ஒன்று இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ தட் அட்லீஸ்ட் நாளைக்கு வந்து என் பார்ட்டு நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருச்சுது. ஸோ இப்போ நான் அந்த ரீல் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 10,000 ரூபா ஒருத்தர் வந்து மாதம் மாதம் போடணும். எவ்ரி இயர் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபார் த நெக்ஸ்ட் 20 years. அட் த ரேட் ஆஃப் 13% வந்து ஒருத்தருக்கு வந்து 2.2 crores, அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு 2.2 crores, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4.4 crores கிடைக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 30 yearsக்கு வரையும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். எடுத்தது போகவும் மீதி மணி இருக்கும். அதுதான் வந்து இதில் சொல்லியிருந்தது. ஓகே சார். இப்போது நான் உங்கள்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கேன், இது இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ இருக்க கப்புள்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா ஒருத்தரோட சேலரியை வந்து அவங்களோட சேவிங்ஸாக மொத்தமாக மாற்றிடுறாங்க, இன்னொருத்தரோட சேலரியை வச்சு தான் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது அப்ளிகபிளாக சார், இல்லை வந்துட்டு அவங்க பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சார்? இல்லை, இது வந்து என்னென்னா இந்த பாயிண்ட் வந்து இப்போ 10,000 ரூபா மென் பேரில் போடுறாங்க, 10,000 ரூபா விமன் பேரில் போடுறாங்க அப்படின்னதுன்னா அது இவங்களும் 10,000 ரூபா சம்பாதிச்சு கொடுக்கணும், இவங்களும் 10,000 ரூபா சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மென் வந்து அதிகமாக சம்பாதிப்பாங்க கம்பேர்ட் டு விமன். இது ஜென்ரல், எக்ஸப்ஷனும் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மென் வந்து ஒரு 60,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க அல்லது ஒரு 70,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. விமன் வந்து பார்த்தோன்னா பெருசாக இது பண்ணல, ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கனால ஒரு 20,000 ரூபா தான் சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 70 + 20 90,000. ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓகே இந்த 20,000 நீ சம்பாதிக்கிறீங்களா, இந்த 20,000த்துலேயே 10,000 உன் பேரில் போட்டுக்கோ, 10,000 என் பேரில் போட்டுக்கோ. திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். ஓகே, இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னதுன்னா ஓகே 20ல் நீ 10,000 போட்டுக்கோ, இந்த 10,000த்தை வந்து வீட்டில் உள்ள சில செலவெல்லாம் நீ பார்த்துக்கோ, நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த 70,000த்தில் நான் 10,000 ரூபா அதில் போட்டுட்டு நான் சில செலவுலாம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அது வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். அதனால் இவங்க 2 பேரும் கரெக்டாக இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது. ஓகே ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.44 crores கிட்ட இருக்கும். இதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தேன்னா நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் டவுனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணி போகிறேன் அப்படின்னா என்னோட என் கார்பஸில் ஏதாவது சேஞ்ச் வருமா? ஏன்னா நான் மார்க்கெட் டவுனில் ஆரம்பிக்கிறேன், ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னோட எண்ணில் வந்துட்டு ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா? சரி, இப்போ நம்ம என்னென்னா இந்த பர்டிகுலர் ரீலில் நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்றதுன்னா எஸ்ஐபியை பற்றி பேசியிருக்கோம். ஸோ எஸ்ஐபியை பொறுத்தவரையும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா ஈவன் இப்போ லாஸ்ட்டு 18 monthsக்கு முன்னாடி, ஸோ செப்டம்பரில் என்ன ஆச்சுன்னதுன்னா நீங்கள் செப்டம்பர் 2024 10,000 ரூபா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த 10,000 பண்ணி வரும்போது என்ன ஆச்சுன்னதுன்னா ஒரு 18 மாதம் ஆயிருக்கு. ஸோ இந்த 18 மாதத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண தொகை 1,80,000. ஸோ இப்போ செப்டம்பர்லேருந்து
அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 5 மாதமும் என்ன ஆச்சுன்னா அவங்க போட்ட மணி வந்து அப்படியே கிராஜுவலாக கம்மியாகிட்டே கம்மியாகிட்டே வருது. வருது. அப்போ என்ன ஆச்சுன்னா 50,000 ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபா தான். அதாவது என்னென்னா அவங்க நிறைய யூனிட் அக்யூமுலேட் பண்ணாங்க. பட் பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் ஃபால்னால அதோடைய வேல்யூ வந்து கம்மியாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டு மார்ச்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அங்கேருந்து மூவ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் வந்து இந்த செப்டம்பருடைய இது வரல. பட் இஃப் யூ லுக் அட் த லாஸ்ட் மார்ச் டு திஸ் மார்ச் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஈக்குவல் ஆர் மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த மார்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அதில் வந்து என்னாச்சுன்னா சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி முதல்ல 5 மாதத்துக்கு கம்மியாக வாங்கினது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராஜுவலாக கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இருக்கு. பியூட்டி ஆஃப் எஸ்ஐபி என்னென்னா ஒரு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு மேலே ஏறினது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னென்னா கீழே இறங்கும்போது நிறைய யூனிட் எடுத்துக்கிறீங்க, மேலே வரும்போது அதுக்கான க்ரோத் எடுத்துகிட்டு வரீங்க. அதனால் எஸ்ஐபியை பொறுத்த வரையும் லோ மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஹை மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, ஐ புட் இட், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி 2008 ஜனவரியில் பீக், அப்புறம் 2009 மார்ச்சில் பாட்டம். ஓகேங்களா? இப்போ 2009 மார்ச்சில் ஒருத்தர் வந்து லம்சமாக போட்டிருந்தாருன்னா இன்றைக்கி அவருடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன். ஏன்னா பாட்டத்தில் வந்து அதே இது ஒருத்தர் வந்து 2009 அந்த லோ இருக்கு இல்லையா, அதுலேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ரிட்டர்ன் கிடையாது. ஏன்னா 2009 2010 மார்க்கெட் ஏறிடுச்சு. அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் இதுதான் வந்து அக்யூமுலேட் பண்ணாங்க. ஸோ எதில் வந்து மார்க்கெட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மார்க்கெட்டுடைய லெவல் பார்க்கலாம். நீங்கள் எஸ்ஐபியில் போடும்போது என்னென்னா மார்க்கெட்டுடைய லெவலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னென்னா கப்பல் எஸ்ஐபின்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, ஸோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு வரலாம், இது வேணால் வரலாம் அப்கமிங் இயர்ஸில். ஸோ அந்த டைமில் நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண முடியுமா இந்த எஸ்ஐபியை? இல்லை பாஸ் பண்ணால் எங்களுக்கு பெரிய நெகட்டிவாக முடியுமா எங்களோட இன்கார்பஸ்? அதாவது என்னென்னா என்னத்துக்காக முதல்ல நம்ம சேர்க்குறோம், என்னுடைய இன்றைய தேவையுடைய நாளைய தேவை, ஃப்யூச்சர் நீட்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அன்றைக்கி அதை மீட் அவுட் பண்ணுறதுங்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் என்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட்டை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாருமே வராங்க. பட் திங்ஸ் ஆர் கோயிங் ஸ்மூத் அப்படின்னதுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நான் 10,000 போட்டுட்டு வரேன். இப்போ என்னாச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி கப்பல் எஸ்ஐபியில் மேரேஜ் ஆகி ஒரு 1 இயரோ என்னமோ போட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து சப்போஸ் ப்ரெக்னென்சி வந்திருக்கு, அவங்க வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஷி ஹேஸ் டு டேக் அ பிரேக். ஸோ பிரேக் அப்படின்னு சொன்னதுன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட பிரேக் ஆகிடுது. அவங்க மெட்டர்னிட்டி லீவுன்னு போயிட்டு அப்புறம் குழந்தைலாம் இதாகிட்டு வரும்போது அட்லீஸ்ட் 1 இயராவது ஆகிடுது விமனுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில். அப்போ அந்த நெக்ஸ்ட்டு 1 இயர் வந்து அந்த எஸ்ஐபியில் வந்து 10,000 மட்டும்தான் போகும், இன்னொரு 10,000 அவங்களால போட முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா இது மட்டும் 10,000 போகட்டும், இந்த 10,000 இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்படியே நிறுத்திடுங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னதுன்னா அந்த 10,000 இன்ட்டு 12 அந்த 1,20,000க்கான காம்பவுண்ட் வந்து குறையும். அது என்ன பண்ண முடியும், நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் நம்மளால் பண்ண முடியலைங்கிறது தானே, அதனால தானே பண்ணலை. அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கும் சேர்த்து நான் மிஸ் பண்ணதை வந்து எங்கேயாவது அதை காம்பன்சேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சப்போஸ் இல்லை சார் காம்பன்சேட்டே பண்ண முடியல அப்படின்னா டு தட் எக்ஸ்டென்ட் வந்து உங்களுக்கு ஓவரால் ரிட்டர்னில் கம்மியாகும். கடைசி கொஸ்டின்னா, இப்போது எஸ்ஐபி நான் பண்ணிட்டே வரேன், எனக்கு 4.44 க்ரோஸ் சேர்ந்ததுக்கப்புறம் நான் எதுவும் எஸ்டபிள்யூபி ஆப் பண்ணணுமா இந்த வித்ட்ராவலுக்கு? ஏன்னா நிறைய பேர் கேட்டதுன்னா நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்கிறீங்க, நான் ஒருவேளை அதை ஆப் பண்ணி எடுக்கணுமா இல்லை இப்படி அப்படியே வித்ட்ரா பண்ணுறதா? வெரி சிம்பிளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 4.44 க்ரோஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து யூ ஹேவ் ஸோ மெனி சாய்ஸஸ். ஃபஸ்ட்டு சாய்ஸஸ் வந்து இந்த 4.4 வந்துருச்சு, பட் நான் வந்து ரிட்டையர் ஆன இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு கொஞ்சம் மணிலாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த மணி வந்து எனக்கு ஒரு நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு வந்து அந்த மணி வந்து என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த 4.4 வந்து இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து எனக்கு அதில் கொஞ்சம் மணி வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்க 2 லட்ச ரூபா வரையும் எடுத்துக்கலான்னு சொன்னீங்க. எனக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படாது, எனக்கு ஒரு 50,000 தான் வேணும், அல்லது 1 லட்ச ரூபா தான் வேணும், 1.5 லட்ச ரூபா வேணும்னாலும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எப்போ உங்களுக்கு நீடு ஜாஸ்தியாதோ அப்போ நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து ஒரு பெரிய கார்பஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதோடைய தேவையை வந்து எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அது நீங்கள் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நான் எடுத்துக்கலைன்னா நான் வந்து மிஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் மிஸ் பண்ணலை, எடுத்துக்கல அப்படின்னு சொன்னதுன்னா அந்த அமௌண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4.4 க்ரோஸ் கொண்டு வந்துட்டீங்க,
நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு தேவையே படலன்னு வச்சுக்கோங்க, ம். ஏதோ மேனேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த 4.4 crores அட் த ரேட் ஆஃப் 13% கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8.5 கோடி ரூபாயிலேருந்து 9 கோடி ரூபாய் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் கழிச்சு இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் 2 lakhs நீங்கள் 4 லட்சமே வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு பியூட்டி வந்து என்னென்னா, இந்த அமௌண்ட்டில் நீங்கள் மாதம் 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வரீங்க. சப்போஸ் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான், அல்லது பேரனுக்கு வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் வருது, உங்கள் பையனால் வந்து பெருசாக அல்லது அவன் கொஞ்சம் தான் சேர்க்குறான் அப்படின்னதுன்னா, எவ்வளோப்பா ஒரு 10 லட்சம் வேணுமா 20 லட்ச ரூபான்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய கார்பஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். பிகாஸ் 4.4 crores 10 லட்ச ரூபா போனதுன்னா ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது. என்ன ப்ராபப்ளி என்ன நடக்கலாம் அப்படின்றதுனா, நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 35 வருஷம் அந்த கார்பஸ் இருக்குங்கிற இடத்துல மேபி 30 வருஷம் 32 வருஷமாக கம்மியாகலாம். பட் அதை விட உங்கள் பேரனுக்கு அந்த சமயத்தில் மணி கொடுக்கறதுங்கிறது இம்பார்ட்டன்ட்னா அது தாராளமாக பண்ணலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.